விஷ்ணு உடாலப்பட்ட மாநிலம் நீதிமன்ற கோர்ட்டு சட்ட பேரவை கணக்கு ஒட்ட வலிச்சு போடணும்ப்பா. எப்பா கோட்டார் ராணுவம் புரிஞ்சுக்கப்பா. ஆன்லைனில் கம்ப்யூட்டர் கணக்கில் பார்த்துக்கோங்கப்பா. இந்த இருக்கு கைலாசத்துலேருந்து ராணுவ நீதிமன்ற கோர்ட்டு இதில் ஏறுது. இதுதான் கைலாசத்தில் ராணுவ நீதிமன்ற கோர்ட்டு ஆன்லைனில் போய்கிட்டு இருக்கு கணக்கு. எப்படி திரையுலோகத்தில் உலகநாடு போதா எல்லாம் கேட்டுக்கப்பா. அப்போ சட்டப்பேரவையில் நீதிமன்றமாக நடத்துதான். அப்போ நீதிமன்ற கோர்ட்டில் தண்டனை கொடுக்காம கீழே அடைக்கான். ஓட்டருக்குன்னு சட்டப்பேரவையில் அமைச்சர்கள் பூரா குழல் ஊதி வாய்ச்சிருந்தான். இப்போ தமிழ்நாட்டில் நீ வச்சிருக்க இப்போ உச்சி தலையை பிடிச்சி ஆட்டுதார் கடவுள். யார தாவேக்கா முதலமைச்சரை ஆட்டுதார். ஆட்டையில் அவன் மூளை எங்கே போவான்? இவனை பிரிடா இத்தனை வருஷம் கொடக்கடா கேஸ் கட்டு கேஸ் வழக்காடி அங்கே போடா கோர்ட்டுக்கு போடா கோர்ட்டில் பாடுறா கோர்ட்டில் நம்ம அரசை பாரு. அப்போ அமைச்சர்களாக இருந்தவன் பூரா இப்போ ஒரு குளிக்க விடுவான். கடவுள் உச்சித்தலையில் ஒரு மீச்சமானைக்கு நிற்கார் கடவுள். இப்போ தாவேக்கா வச்சு எல்லா மாநிலத்திலும் அரசியல்வாதி MP MLA முதலமைச்சர் மந்திரி கீழே வார்டு தமிழ்நாட்டில் இருக்க தோண்டி எடுக்கிற டெல்லி வரைக்கும் வரும். இதான் கணக்கு. புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்டில் அப்படிதானப்பா நடத்துதியா? அதே மாதிரி வெளியில் சட்டப்பேரவையில் எப்படிப்பா நடத்துதான்? இது யார் அவமதிப்பு? வெளியில் இந்த கதையே வரக்கூடாது, இந்த கச்சடியே வரக்கூடாது. என்ன காரணம்? நீதிமன்றம் தான் நடத்துகிற கணக்கு வந்துருச்சாப்பா. அப்போ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணணும்ல. அப்போ யார் நடத்துவா? யார் கணக்கு கொடுப்பா? யார் கணக்கு எடுத்து நடத்துகிற கணக்கை குடிப்பார்? யார் குடிப்பார்? இது நீதிமன்றம் கோர்ட்டுக்கு தான் தெரியணும், வழக்கறிஞர்கள் தெரியணும், அடுத்தாப்புல நீதிபதி சேர்ச்சி கோட்டார் ஆன பெண்ணுக்கும் தெரியணும். நீதி அரசர் கணக்கு போட்டா இருப்பான். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோ.